ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய உடனுக்குடன் அப்டேட்ஸ் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்கலாம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் எல்எல்பி அமிகோஸ் பிரைவேட் லிமிடெட் உடைய தயாரிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குபேரா. ஸோ இந்த திரைப்படத்தை சேகர் கமலா அவங்களுடைய டைரக்ஷனில் தனுஷ் நாகார்ஜுனோடைய நடிப்பில் வெளிவந்திருந்தது. அண்ட் இப்போது படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 crores பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வாங்கினதில் படக்குழுவினர் செம மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து அவங்க கொண்டாடின ஃபோட்டோஸ் அண்ட் இதுக்காக தனி போஸ்டரும் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது. கிருத்தி ஷெட்டி இப்போ ரீசெண்டாக அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து போல்கோ டாட்டில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸில் இது ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ஜிம்ரியோ பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் அர்ஜுன் தாஸுடைய நடிப்பில் டி இமானுடைய இசையில் அண்ட் விஷால் வெங்கட்டுடைய டைரக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் பாம். அண்ட் இந்த படத்தினுடைய டைட்டில் டீசரை படக்குனர் ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. அண்ட் அதை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக நல்லா இருந்தது. அர்ஜுன் தாஸுடைய ஃபேன்ஸ்லாம் இது சோஷியல் மீடியாவில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஜொனிடா காண்டி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பேட்டர்னில் மினி ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸு அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. சத்யஜோதி ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தலைவன் தலைவி. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் படத்தை வந்து பாண்டியராஜ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு சந்தோஷ் நாராயணனுடைய இசையில். படத்தினுடைய ஒவ்வொரு சிங்கிளும் வந்து படத்து மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனை அதிகப்படுத்தியிருந்தது. அண்ட் இப்போ ரீசெண்டாக படத்தினுடைய ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டீசரை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அண்ட் ஒரு மாதிரி மினியேச்சர் பேட்டர்னில் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் படம் வந்து ஜூலை 25th வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. கைடு லோஹர் அவங்களுடைய மேக் ஓவர் அப்போ அவங்க எடுத்துக்கிட்ட பியூட்டிஃபுல் செல்ஃபீஸ் அண்ட் க்யூட்டான பிக்ஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எக்கச்சக்கமான லைக்ஸும் குவிஞ்சிட்ருக்கு. ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மற்றும் அஷோர் ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் விக்ரம் பிரபுடைய நடிப்பில் சண்முக பிரியனுடைய டைரக்ஷனில் ஷியாண்டோனுடைய இசையில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கக்கூடிய திரைப்படம் தான் லவ் மேரேஜ். அண்ட் இந்த திரைப்படத்திலிருந்து மீண்டும் பிறந்தேனுன்ற பாடல் வந்து வீடியோ சாங்காக படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போது ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அஞ்சலி சாட்டன் சாரியில் பெட்டல்ஸ் பேட்டர்னில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் சாரியில் அவங்க எடுத்துகிட்ட டார்க் பேட்டர்ன் ஃபோட்டோ ஷூட்னுடைய ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் அஸ்வின் மாரிமுத்துடைய டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடின திரைப்படம் தான் டிராகன். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய 100 daysக்கான செலிப்ரேஷனை படக்குனர் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங் 100 daysன்ற போஸ்ட் வந்து படக்குனர் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. கீர்த்தி சுரேஷ் சமந்தாவோட அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ்க்கு சமந்தா மற்றும் கீர்த்தி ஃபேன்ஸ் எல்லாரும் எக்கச்சக்க லைக்ஸை குவிச்சிட்ருக்குறாங்க.
சரத்குமார் சித்தார்த்தோடைய நடிப்பில் இந்த வீக்கெண்ட் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் 3BHK. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ஸ்ரீ கணேஷ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு சாந்தி டாக்கீஸ்னுடைய தயாரிப்பில். அண்ட் படத்துக்கு இன்னும் 4 days to goன்ற போஸ்டர் வந்து படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. July 4th வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகுது. பிரீத்தி முகுந்தன் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கண்ணப்பா படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த கெட்டப் அண்ட் மேக் ஓவரில் அவங்களுடைய பிடிஎஸ் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி அண்ட் கிராட்டிடியூடை வெளிப்படுத்துகிற விதத்தில் கேப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். மைத்ரே மூவ் மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் அண்ட் பனேந்திரா நர்சட்டி அவங்களுடைய டைரக்ஷனில் ஆனந்திகா சைனல்குமாரோடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் எலிமிதி வசந்தாலு. அண்ட் இந்த திரைப்படம் இப்போது 2nd week ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லின்ற போஸ்டர் படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது. குஷி கபூர் அவங்க சம்மர் வெக்கேஷனுக்காக வெளிநாட்டில் போயிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ டம்பாக ஜூன் மந்த்னுடைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஜூன் அப்படின்ற கேப்ஷனோட ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. பிரேவ் மேன் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் அனில் அரசு அவங்களுடைய டைரக்ஷனில் சாம் சிஎஸுடைய இசையில் சூர்யா விஜய் சேதுபதியுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஃபீனிக்ஸ். அண்ட் இப்போ ரீசெண்டாக இந்த படத்தினுடைய ட்ரைலர் லான்ச் வந்து நடத்தியிருந்தாங்க. ஸோ ட்ரைலர் வெளியிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இது வந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. கிருதி சனோன் அவங்களுடைய டீமோட எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ரெட் காசட் பேட்டர்னில் ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தாங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ஜியோ ஹாட்ஸ்டார்னுடைய தயாரிப்பில் மிர்ச்சி சிவாவுடைய நடிப்பில் ராமுடைய டைரக்ஷனில் July 4th ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் பறந்து போ. அண்ட் இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் 4 million வியூஸை தாண்டி சூப்பர் ட்ரெண்டிங்கில் இருக்குது. மேக்னா சான்வி அவங்களுடைய சில்வர் சூட்டில் அண்ட் நோஸ் பென்னில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்க்கு ஸ்பெஷல் நோஸ் பென்ன்ற கேப்ஷனோட ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாங்க. இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. லக்ஷ்மி வாரியருடைய தயாரிப்பில் தேவந்த் ஷஜி அவங்களுடைய டைரக்ஷனில் முஜிப் மஜித்துடைய இசையில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தீரன். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ராஜேஷ் மாதவன் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த படம் வந்து ஜூலையில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குனர் போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் என்ன டேட்டுன்றதையும் சொல்லுவாங்க. கீர்த்தி பாண்டியன் அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவினுடைய ப்ரொமோஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அது ரிலேட்டடான ஒரு ஏஸ்தட்டிக் ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்தது. அண்ட் ஷேடோ பேட்டர்னில் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக.
நெல்சன் வெங்கடேஷனுடைய டைரக்ஷனில் நிமிஷா சஜயன் மற்றும் அதர்வாவுடைய நடிப்பில் ஒலிம்பியா பிக்சர்ஸினுடைய தயாரிப்பில் வெளிவந்து வெற்றிகரம் ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டிஎன்ஏ. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜிப்ரான் அண்ட் அவருடைய மேற்பார்வையில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்துலேருந்து இப்போது கண்ணே கனவேன்ற பாடல் வந்து வீடியோஸ் வாங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது. இன்னும் உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்ஸ்லாம் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்துட்டே இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் எல்லாத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.